हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं मरसल मूवी के इंटरवल सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। अभी इनका स्वागत कर रहे हैं। वो भी मर्डर करने के बाद। नहीं, उनके हिसाब से तो वो अवार्ड जीत के आए हैं ना, वहाँ क्या हुआ ये थोड़ी पता है। लेकिन हमने जो लास्ट सीन देखा वो तो अब तक वो पहली है। देखो पुलिस आ गई यहाँ पे। ஹெல்த் மினிஸ்டர்ல வெறுமா படிச்சிட்டப்பா. ये हेल्थ मिनिस्टर है। நான் தான் ஹெல்த் மினிஸ்டர். தெரியும். வாடா பிஎம் பிரசிடென்ட் எல்லாமே ஒரே போன் பண்ணி ஆத்தாகை பாத்தாகை ஹிந்தில என்னென்னமோ பாராட்டுறானுங்கப்பா. நானே அவட அவங்க மாதிரி பேசுறாங்கப்பா. ஸ்கூட்டர்ல நாம தான் டென்டிங். சார் ட்விட்டர்ல சொல்றாரு சார். மலையாரு வாடா. நீ நினைக்காத ஒண்ணு அண்ணன் நான் உனக்கு பண்ணணும். என்ன வேணும் கேளு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நயம் சேர்த்துக்கிறியா? சார் அது கவர்மெண்ட் சார். என்ன கவர்மெண்ட்? அப்படின்னு கவர்மெண்ட் நான் பார்க்காத கவர்மெண்ட். சாரி சார். ஏப்பா கவர்மெண்ட்னா என்னப்பா? நீங்களே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்கண்ணே. சொல்லிருங்க. For the people, by the people, of the people. என்ன மாறா? ஆமா ஆமா. மாறா அண்ணன் பிரியப்பட்டுக்காங்க. பேசாம நீ அரசியலுக்கு வந்துரு. அண்ணன் முடிவு பண்ணிட்ட. இந்த வருஷம் மெடிக்கல் கவுன்சில் சேலஞ்ச் இல்ல. நீ எட்டா நிக்கிற ஜெயிக்கிற. யோ நாகேஷ் மாலை குடியா. வாழ்த்துக்கள் போடுவோம். भाई साहब। வரமா. கண்ணே கேளக்கால வந்து நில்லு. ஆனா கேளக்கால வந்து நில்லு. तो हर बार उन्हें ईस्ट की तरफ பாவி கண்ணு பரப்பா கண்ணு ஊரு கண்ணு ஒலை கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு அப்படி கண்ணு எரிச்சு போகணும் துப்பு. எங்க டீம் இருக்குமா? டேய் ஓ நான் பேசல முத சர்மா நீங்க பேசணும். நல்லா இல்ல. உனக்கு சப்போர்ட் நாங்க இருக்கோமா? எங்க டீம் இருக்குமா? நீங்க வந்து உங்க மூணாவது கடமை மேல என்ன நடவடிக்கை நீங்களே சொல்லுங்கம்மா. கீழ்ச்ச இதேதான் முதல் 2 புருஷனுக்கும் சொன்னேன். உங்களை சேர்த்துக்கு தான் நிகழ்ச்சி நடத்துறோம். அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. और समंता யாருக்கு பயப்படாத. நாங்க இருக்கோம். எங்க டீம் இருக்கு. சொல்லு. சும்மா சொல்லு. Hey, come on. சொல்லுமா. Come on, அழுவே. Holy shit. அழுதுனா நல்லா இருந்திருக்கும்ல? ஹாய் மச்சி. ஐயா, சொல்லு மச்சி. என்ன மச்சி? உனக்கு ஒரு குட் நியூஸ். நான் வேலை விட்டு சொல்லு போறியா? மச்சி. நான் பண்ண ஷோ இனிமே நீ தான் பண்ண போற. Holy shit. சூப்பர் மச்சி, கலக்கிடலாம். யார் மச்சி கெஸ்ட்? நாளைக்கு கெஸ்ட் ஒரு டாக்டர். அவன் பேர் மாறு. अच्छा। அவன் ஏரியால 5 ரூபாய் டாக்டர்னு சொல்லுவாங்க. அவனுக்கு வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, ட்விட்டர்ல அக்கவுண்ட் கிடையாது. முக்கியமா அவன்கிட்ட செல்போனே கிடையாது. அவன் மனுஷனே கிடையாது. அவுக்கா? டேய், நம்மளோட ஓபன் சேலஞ்சே அவ இது வரைக்கும் எந்த சேனலுக்குமே இன்டர்வியூ கொடுத்தது ओ இல்ல. அவன் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு வருவேன். अच्छा। என்ன நோலா ம், தூக்கிடலாமா? தூக்கிடலாங்க. ரிசப்ஷன்ல இருந்து சீலா நோக்கி பேசினா செம்ம வாய்ஸ். ஊத்துனா போற என் காதுல ஜூஸ். என்னடா उन्हें कन्विंस करेंगी और उन्हें அரிசி கூட मना ஹாஸ்பிடல்ல लेंगी யூஸ் பண்றாங்க போல தெரியுது. इंटरव्यू के சீலா கிட்ட விசாரிச்சு நினைச்சுக்க. எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிரும். நான் முதல்ல சீலா பார்க்கணும். வேர் இஸ் தி சீலா? சீலா? ஹோலி ஏஞ்சல் ஷீலா. ஷீலா? என்னப்பா தண்ணி கேனா அப்படி போட்டு போ. ஆயா நான் உங்ககிட்ட பேசறேன். ரிசப்ஷன்ல இருக்கிற சீலா கூப்பிட்டு நான் பேசணும். நான் தான் ஷீலா. யூ சீலா? யா. சங்கூதர வயசுல சங்கீத மொமெண்ட். சை ஆல் மை ட்ரீம்ஸ் டெலிட்டட். उन्हें लगा था कोई लड़की होगी। டா, டாக்டர் மாற என்ன பார்க்கணும். போய் கூட்டா பா. 4 மணிக்கு டாக்டர் வருவாரு. அப்படி போய் உட்காரு. ஏமா இத்தியா காட்ட வந்த? ஐயோ பாவம் மூஞ்சியெல்லாம் இப்படி கோணமானலாம் இருக்கே. ஆ? தம்பி முதல்ல தலையில இருக்கிற அந்த தொப்பியை கழட்டு. ரைட். ओ भाई நேரம். साहब। நீ போய் மாப்படி போ. ம், போ. தொப்பியை கழட்டுறா. நீயுமா? நேரம் போய் சீலா மூஞ்சி மோகனி நம்பிச்சு போன முருகு மாதிரி ஒரே ஒரே இடத்துல தேய்ச்சிங்க பாரு. இந்த 500 நோட்டு சொல்லாதுட்டானுங்களா? கட்டுக்கிட்டா भाई போறான். साहब, कितने पैसे डाले? ஏய் குல் பேஸ் மண்ட கம்மியார். என்ன எல்லாரும் 5 ரூபா போட்டு நீ கட்டுக்கட்டா போட்டு போற? போன வருஷம் கெல்லி சண்டை ம். என் பிள்ளை ஆக்சிடென்ட் சாக கிடந்தான். எல்லா டாக்டரும் பிழைக்க மாட்டான்னு கையை விரிச்சிட்டாங்க. நம்ம மாறன் டாக்டர் தான் கடவுள் மாதிரி வந்து உசுறு கொடுத்தாரு. இப்போ அவன் அமெரிக்காவில் வேலை செஞ்சு மாதம் சம்பளம் 2 லட்சம் ரூபாய் அமுச்சு வச்சிருக்கான். நியாயமா பார்த்தா சாமி ஒன்றுக்கு தான் இது போகணும். எனக்கு சாமி நம்ம மாறன் தம்பி தான். அதான் இங்கே போட்டு போறேன். இந்த காசு கூட அவர் எடுத்துக்க மாட்டாரு. வேற ஏதாவது உசுரை காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்துவார். वाओ। டேய் நோலா ஆ. எனக்கு ஒரே கியூரியாசிட்டியா இருக்குடா.
அந்த முகத்தை பார்த்தே ஆகணும். உன் ஜுஜிலி பாட்ட அவர் எங்க இருக்கான்னு கேளுடா. ஜூஜிலி பாவம் டாக்டர் எங்க இருப்பாரு? இப்போ ப்ளே டைம். ஏரியா கிரவுண்ட்ல இருப்பாரு. அங்கெல்லாம் போகாதீங்க, டாக்டர் திட்டுவாரு. Holy shit. All West Indies players. இதுல டாக்டரை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? டேய் டேய் தம்பி இங்க வாடா. अब उन्हीं से டேய் बात தம்பி உன்னதான்டா வாடா. சுடு பால் போடுறான்னு காலி எடு. उन्हें पता ही नहीं यही डॉक्टर बाल என்னக்கா டேய் இங்க யாரா அஞ்சல்வா டாக்டர்? பார்த்து பொண்ணு டாக்டர் மாதிரி எவன் தெரியறானோ அவன் தான் டாக்டர். அப்ப நீ பாப்பா. ஸ்மார்ட்டா இருக்குண்ணா நீ. தேங்க்ஸ் பா. சரி தல ஒரு தடவை பாத்துருவோம். அப்படி யாருமே இல்லையடா தம்பி. உனக்கு தெரியல? ஆஹா. உனக்கு தெரியல? நான் அவர்தான் போ. 5 ரூபா டாக்டர். குச்சின்னு போ. அவனா? அவர்தாங்க. பாரு ஊசி அப்படி மாதிரி பாட்டா பூச்சிக்கிறாரு பாரு कौन அவர்தான். से एंगल से लग रहा है? இவனையா நான் இன்டர்வியூ பண்ணோம். சரிடா தம்பி என் கூட வாயேன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அக்கா டாக்டர் தூக்கி தூக்கி அடிப்பாருக்கா. 4 லைன்ல ஆள்னா கத்துவாருக்கா. ஃபீல்டிங் பண்ணுங்க கைடுங்க. வெரி சேவாக்கு போராச்சி கிழிச்சு நிக்கிறாரு. பந்தல்ல பாக்குற ஒரு பால் கூட அந்த ஆள் அடிக்க மாட்டான். சொல்லிட்டு வா, உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரேன். ரோஸ்மல்கா நோ 4 லைன் பாத்துக்கண்ணா வந்துடுறேன். போப்பா போடுறா. தம்பி बोलते பார்க்க बरोबर ரொம்ப आउट நல்ல ही हो பையனா गए. இருக்க. அக்காவுக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்லுக்கா. இந்த 5 ரூபாய் அல்பி டாக்டர் இருக்கான்ல, அக்கா அவன் பெரிய இதுவாமே இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க மாட்டானாமே. கோவப்படுவா அப்படி அப்படியே பேசிட்டே இருக்கும் டப்புன்னு झूठी அடிச்சுடுவா. झूठी बातें बता அப்படிதான் கரெக்ட். நாளைக்கு எப்படியாவது அவன் அள்ளி போட்டு ஸ்டூடியோ கூட்டிட்டு வந்துடுறேன். ஆ? அக்காவுக்காகடா ப்ளீஸ். உனக்காக எதுவும் வரேன்க்கா. அம்மா ப்ராமிஸ். அக்கா ப்ராமிஸ். உலக தொலைக்காட்சியில இது மாதிரி உடனே சத்தத்தை நான் பார்த்ததே கிடையாது. almost நீ पटाई அக்கானு लिया கூப்பிடுறதும் आने நீ के लिए. தம்பின்னு கூப்பிடுறதும் எனக்கே டென்ஷன் ஆகும் சொல்றேன். பேசுதே தம்பி. பாப்பா भाई साहब समंता का कुछ अलग ही रोल लग रहा है इसमें. அக்கா இருக்கட்டும்க்கா பரவாயில்ல பாத்துக்கலாம். திருப்பாடு. தம்பி காசு கொடுத்து கெடுக்காத. அப்புறம் என்ன? ஒரே ஒரு செல்ஃபி எடு, அதை வச்சு ஏரியால சீன் போட்டுக்கோப்பல. என்ன தம்பி ஹாப்பி தானே? ஆ சரி வாடா தம்பி. சரிடா. சரி உன் நம்பர் கொடு, போட்டோ வாட்ஸ்அப் பண்றேன். 48259755. என்னப்பா லேண்ட் லைனா? ஆமா நம்ம அண்ணாச்சி கடை பிசியோ அங்க அனுப்பி விடுங்க. என்னப்பா அந்த பக்கம் போகும்போது வாங்கிக்கிறேன். ஏக்கா இவனுங்க இன்னும் 80s தானலேக்கா ஓலி பாய்ஸ்ங்க. भाई साहब அக்காவை மறந்துட மாட்டல. நகா ரோஸ் மில்க்லாம் வாங்கி கொடுத்துக்கிற கை விட்டுருவேனா? காலங்காத்தால 10 மணிக்கு டாக்டர் அங்க இருப்பாருக்கா. போயிட்டே இருக்கா நீ. பாய்டா தம்பி. வரம்பா. उस पे भरोसा करके என்னப்பா? उन्हें சார் வந்து ஸ்மார்ட்டா அப்ப என்ன சொன்னேன்? சமனா நீ. ஐயோ எம்டி பாக்குறாரு. ओ அவன் சும்மாவே பாப்பான். உன்னை யார் வணக்கம் சொந்த நோலா வந்துடுவான்ல. வந்துருவாரு தாரா. रिक्शा में आ गए। ओ भाई साहब उन्हें तो पता ही नहीं ना कि वो दिखते कैसे हैं। ஓலி ஷிட். என்ன தம்பி தனியா வரா? சத்தம். वो आते भी नहीं बट Where is उन्होंने the जिस तरह से उन्हें कन्विंस किया है। போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர சொன்னார். ஓலி ஷிட். சாரி சார் உங்கள இல்ல சார். ஏக்கா நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ற? அக்கா எங்க ஏரியா மாரியம்மன் கோயில் திருவிழாலாம் நடக்க மிமிரி டாக்டர் மாதிரி அப்படியே பேசுவோம். ஒன்றும் பயப்படாதீங்க சமாளிச்சிடலாம். தளபதி மேல பேசு. பேசுப்பா. विजय की யார் तरह அடிச்ச करने பொறி को கலங்கி பூமிங்க ஜப்பது ஓட்டும். இது ரேடியோல டிவி. அக்கா சொல்லுங்க. ये लोग मानने को तैयार नहीं कि वही डॉक्टर है करके. Your speech was wonderful in the conference. தேங்க்யூ. நீங்க யாருக்குமே இன்டர்வியூ கொடுத்தது இல்ல. எக்ஸ்க்ளூசிவா எங்க சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. We are very proud. நம்ம புலூரம் பார். இட்ஸ் மை ப்ளஷர். It's ours. எப்படி எங்க சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க? அவனுக்கு மேல ओ இந்த இன்டர்வியூக்காக இவங்க நான் அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. हाँ जिस तरह से उन्होंने पूछा है उन्हें மரியாதையா ரொம்ப ஹம்பிளா. ஆமா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இன்டர்வியூ நான் ஒத்துக்கிட்டேன். ஆரம்பிக்கலாமா? ரெடி லைட்ஸ் ஆன், கேமரா ரோலிங். ஆக்ஷன். उनको यकीन ही नहीं हो रहा अभी भी. ஹாய் ஹாய் ஹாய். உங்க எல்லாரையும் உயர்ந்த மனிதன் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது உங்கள் தாரா. இது என்னோட முதல் ஷோ. என்னோட முதல் கெஸ்ட் டாக்டர் மாறன். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா 5 ரூபாய் டாக்டர். ओ
இந்த 5 ரூபாய் ஃபீஸுங்கிறது உங்களுக்கே கம்மியா தெரியலையா? ஒரு சராசரி இந்தியனோட மாத வருமானம் 1570 ரூபா. அதாவது ஒரு நாளைக்கு 50 ரூபா. அவனை பொறுத்த வரைக்கும் 5 ரூபான்றது இன்னும் பெரிய பணம் தான். ஓ டாக்டர் மாறன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட தரத்தெல்லாம் ஜாஸ்தி பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, கவர்னர், எம்பி, எம்எல்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், சுருக்கமாக சொல்ல போனால் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் சேரணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் உலக தரத்துக்கு வந்துடும். டாக்டர் சார், सही है உங்களுக்கு கோல்டு ஃபீவர் வந்தா எந்த டாக்டர் பாப்பீங்க, என்ன மருந்து எடுப்பீங்க? டாக்டர் சரளா 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. என் அம்மா, அவங்க தான் என் ஃபேமிலி டாக்டர். அவங்க வைக்கிற மிளகு ரசம் தான் உலகத்துலேயே பெஸ்ட் மெடிசன். டாக்டர், எல்லாருக்கும் இலவசமா மருத்துவம் கொடுக்கறது சாத்தியம்னு நமக்கு தோன்றதா? இட்ஸ் இம்பாசிபிள்ன்ற. என்ன சார், இலவசமாக டிவி, கிரைண்டரு, மிக்ஸி, ஃபேனு, ஓட்டு காலுக்கு 5000 ரூபாலாம் கொடுத்த ஊர் சார் நம்ம ஊர். மருந்து மாத்திரை கொடுக்க முடியாதா என்ன? மருத்துவத்துறையில நம்ம நாடு அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஒரு டாக்டரா நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா? நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு நீங்கள் சொல்கிறதுனால நான் கொஞ்சம் சினிமா ஸ்டைலில் நம்ம விஜயகாந்த் சார் சொல்கிற மாதிரி ओ ஒன்று சொல்கிறேன். विजयकांत தலை சிறந்த டாக்டர்களை உருவாக்கி 34 வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற லிஸ்ட்ல இந்தியாவுக்கு முதலிடம். ஆனா அதே சமயம் தன்னோட சொந்த மக்களுக்காக தரமான மருத்துவத்தை தர நாடுகளோட வரிசையில் இந்தியாவுக்கு 112வது இடம். भाई ப்ராப்பர் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் இல்லாத டாக்டர்கள் மட்டுமே நம்ம நாட்டில் 57.3%. ஒரு வருஷத்துல இந்தியாவில் நடக்கிற மெடிக்கல் எரர்ஸ் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 52 லட்சம். भाई 120 கோடி மக்கள் வாழ்ற இந்த நாட்டுல வெறும் 120 பேருக்கு மட்டும் நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கு பேரு வளர்ச்சி கிடையாது. மெடிக்கல் சிஸ்டமோட மிகப்பெரிய ஸ்கேமா நீங்க எதை நினைக்கிறீங்க டாக்டர்? மெடிக்கல் செக்அப். இதுல எத்தனை பேர் நார்மலா இருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரே ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் போயிட்டு வாங்களேன். இதுல ஒருத்தர் கூட நார்மல்னு கை தூக்க மாட்டீங்க. நார்மலா கை இருக்குங்க. நார்மலா இருக்கிற உங்களை பேஷண்ட்டா மாத்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ற டெக்னிக் தான் மெடிக்கல் செக்அப். ओ सही है ஸ்டாப் இட். ஐ அம் டாக்டர் ராம்சங்கரன். ஒட்டுமொத்த டாக்டர்ஸையும் அக்யூஸ் பண்ற மாதிரி உங்க பதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லா டாக்டர்ஸும் மோசமானவங்கன்றதா உங்க கருத்தா? நிச்சயமா இல்லை டாக்டர். 100 நல்ல டாக்டர்கள் இருக்கிற மத்தியில மருத்துவத்தை வியாபாரமா மட்டுமே பண்ற ஒரு 10 டாக்டர்கள் இருக்கத்தான் செய்றாங்க. அவங்களுக்கு என்னுடைய பதில் கோவத்தை தான் வரவழைக்கும். உங்களுக்கு கோவம் வந்தா उन्हें उन्हीं के உச்சாயா நீங்க இது வரைக்கும் எதுக்கு கல்யாணமே பண்ணிக்கல? என்னோட ட்ரீமை நானும் ஃபுல்ஃபில் பண்ணல. அது மட்டும் இல்லை, 5 ரூபா டாக்டர் மாப்பிள்ள யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க. அப்படி ஒரு வேளை யாருக்காவது பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். அப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோம். உங்களுக்கான கடைசி கேள்வி. उनको What पसंद is आ your गई dream, டாக்டர்? தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். அதுதான் என்னுடைய ட்ரீம். தேங்க்யூ டாக்டர். இட் வாஸ் a great interview. ரொம்ப அழகாவே பதில் சொன்னீங்க. நல்ல பதில் நல்ல கேள்விக்கு கிடைக்கிற பரிசு. மீண்டும் அடுத்த வாரம் உயர்ந்த மனிதன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து वो सिर्फ விடைபெறுவது उनके உங்கள் लिए தாய். आए थे क्योंकि उनको वो अच्छी लगी थी, नहीं तो शायद आते भी नहीं थे. நைஸ் இன்டர்வியூ. பாய். பாய். டேய் தம்பி, ஆ உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. கிளினிக்ல ஆள் வெயிட்டிங்ல இருப்பாங்க. நான் போகணும். ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ரஸ்மில்கா நீதானே நீதானே என் நெஞ்சை चलो एक தட்டும் इंटरव्यू से तो सेट हो ही गया काम. அழகாயும் कितने गाने हैं. ரெடி ரெடி. ரெடிப்பா தம்பி, ரெடி ரெடி. ஆம்புலன்ஸ் டிரைவரை பெசனர்ல தட்டுறோம். ஏஜெண்டா நம்ம வீட்லயே தூக்குறதா ஷாக்கு. मुझे तो लग रहा है कि 2% ஆஸ்பத்திரியிலே की போய் story है. தூக்கிடலாம். டாக்டர் कुछ समझ நாளைக்கு में नहीं आ பேக்கிங் रहा है. போறப்ப பேக்கிங். 4 ஆடும் நாளைக்கு ஆட்டு தொட்டிக்கு வந்துடும். சாப்ஸா கைமாவா இல்ல சுக்காவான்னு நீதாப்பா முடிவு பண்ணும். சிலாக்கி டும். சப்பா, இது ரொம்ப கஷ்டம் இல்ல? किसी मिशन पे போட்டு है தள்ளுறது ऐसा ரொம்ப लग रहा ஈஸி. इन्हें यहाँ पे இது கஷ்டப்பட்டு ஆளுங்களை கடத்தி इन्वेस्टिगेट करने के लिए यहाँ ஒளிச்சு बिठाया வச்சு गया और वहाँ पे वो अलग थे, எங்களுக்கு ஒரு मतलब दो கியூரியாசிட்டி हैं. கொடுத்து
மீடியாக்காரங்களை எல்லாம் மண்டை காய வச்சு हाँ एग्जैक्टली ऐसा ही लग रहा है யோசிச்சு பார்த்தா நம்ம டைரக்டர் சங்கர் சார் பட ஸ்டைல் தான் शंकर இருக்கு. film தப்பு செஞ்சவங்கள தேடி தேடி போடுறதுங்கிறது. ஆனா போட்டு தள்ளுறதுதான் உங்க ஸ்டைலு. அது என்ன புதுசா ஆள் கடத்தல்? கடத்தப்பட்டவங்க எல்லாரும் ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்டவங்கிறது மட்டும் செட் ஆகுது. ஆனா क्योंकि एक बचा रहा है एक मार இந்த रहा है ये சஸ்பென்ஸ் चल போட்டு क्या रहा है நான் தாங்க முடியாதுங்க. ப்ளீஸ் உடைச்சிருங்களேன். பூவே ஸ்கூல் டைம் ஆச்சுடா. எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன்ப்பா. சரிடா. பைமா. பாய். பைப்பா. பூவே சாரிப்பா மறந்துட்டேன். சூப்பரா போனி பண்ணு. தங்க ஸ்கூல்ல ஏதோ டூர் கூட்டிட்டு போறாங்களாமே அம்மா சொல்லுச்சு. பா ஸ்கூல்ல தானேப்பா டூர் கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னேன். நான் போறேன்னு சொன்னா 700 ரூபாய் சொல்றாங்கப்பா ஒரே நாளைக்கு. வேஸ்ட்ப்பா. வீட்ல உட்காந்து அம்மா கூட டிவி சீரியல் பார்த்தனா மேல இருக்கிற பானு தம்பி கூட ஜாலியா விளையாடுனா அப்படியே போயிடும்பா. என்ன படிக்க வைக்கிறதுக்கே நீ ரொம்ப கஷ்டப்படுற. அதுல இது வேற எதுக்குப்பா? டேய் பெரிய மனுஷி. இந்த 200 ரூபாய் டீச்சர்ட்ட கொடுத்து டூர் போற லிஸ்ட்ல பேரை கொடு. பா வேணாம்ப்பா. பிடிமா நைட்லாம் லைன்ல வண்டி ஓட்டினா 500 ரூபாய் காலைல திரும்பி வர போறேன். பாய்டா. பாய்ப்பா. பாய். भाई साहब அப்போ போறோம். எவ்வளவு செலவானாலும் அவனை காப்பாத்திருவேன். அப்போ போறோம். %20 கரெக்டா இருக்குல்ல? சொல்டா. என்ன சொன்னா? 12 வயசு ஸ்கூல் பொண்ணு. கார்ல அடிபட்டு ஸ்கல் இன்ஜுரி. என்ன ஹாஸ்பிடல் டாட்டா? நீ பிரபாஸ் ஹாஸ்பிடல் வந்து நான் பேசுறேன். ओके वो एम्बुलेंस के ड्राइवर से लेके सब सेटिंग होती कि किस हॉस्पिटल में लेके जाना है। भाई साहब वो वहाँ पे नहीं लेके जा रहे जो पास में है गवर्नमेंट हॉस्पिटल पास में கேஸ்னா 1008 கேள்வி கேட்பானுங்க. அட்மிஷன் போட 6 நாள் ஆகணுங்க. அங்க கொண்டு போய் புள்ளைய கொள்ள சொல்றியா? பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிடல் இருக்கு. போன உடனே ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சிடும். ஒரு பிரச்சனையும் வராது. சொல்லா எங்கடா இருக்க? நான் வந்துட்டே இருக்கேனா? 2 நிமிஷத்துல வந்துருவேனா? இல்ல இங்க வேணாம். சும்மாடா 10% 15% பேரம் பேசிக்கிட்டு யூனிவர்சிட்டியில 25% செம டீலு. 10 நிமிஷம் வந்துடலாம். 10 நிமிஷம் வரைக்கும் பார்ட்டி தாங்கும்ல? தாங்கணும். பார்ட்டியை கொண்டு வாடா. பாடியை கொண்டு வந்தா 10 பைசா பேராது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா. வரேண்ணா வைனா. ஓகே கணேஷ் வாங்கி கொடுத்துறையா? ஹெட் இன்ஜரி ட்ராமா கேஸ் டாக்டர் வெங்கடேஷ் பாபுக்கு இன்ஃபார்மர் எடுங்க. ஆபரேஷன் தேட்டர் ஸ்டாண்ட் பை. அம்மா நீங்க இமிடியேட்டா என்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒன்று அனுப்பிச்சு வச்சிருங்க. 5 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ். ஹாஸ்பிடல் வந்துருக்காங்க. இதோண்ணா பக்கத்துல வந்துச்சுண்ணா போயிடலாண்ணா. பழனி நீங்க எல்லா பிரேக்டவுனையும் बिल भी पहले से बना रहे பில் ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகே சார். अरे क्या एडमिट भी नहीं किया है अब तक। उन्होंने एक बड़े हॉस्पिटल में उसको लाया गवर्नमेंट हॉस्पिटल ले जाने के बाद अब यहाँ का बिल भी नहीं भर ட்ராமா கேஸ்னாலே நம்ம ஹாஸ்பிட்டல் தான் 95% சக்சஸ் ரேட். உங்க பொண்ணு உயிரை கண்டிப்பா காப்பாத்திடலாம். கவலைப்படாத. அதாதீங்க பாத்துக்கலாம். நீங்க என்ன वो பண்றீங்க? ऑटो वाला बेचारा दिन में 500 से 200 रुपए ஒண்ணு दिन பேர்ல भर ஏதாவது में மெடிக்கல் कमाता है। இன்சூரன்ஸ் இருக்கு? ஓகே பரவாயில்ல. பழனி சாரை கூட்டு போயிட்டு அட்மிஷன் போட்டு வந்துருங்க. சார் உங்க கையில என்ன இருக்கோ அதை முதல்ல கட்டி உங்க பொண்ணு பேர்ல ஒரு அட்மிஷன் போட்டு வந்துருங்க. நான் டாக்டர் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். இன்னும் கவலைப்படாம போங்க. நாங்க இருக்கோம். தைரியமா போங்க. வாங்க சார். என்னாச்சு டாக்டர்? டூ லேட். 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸே இல்லை. ஸ்கல் பிரேக் ஆயிருக்கு. சர்ஜரி வேணா பண்ணலாம், பட் யூஸ்லெஸ். ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொன்னீங்களே டாக்டர், பண்ணிடுங்க. வேஸ்ட் குமார், குழைக்காது. 6 லட்ச ரூபா செலவாகும். இவன் அப்பா வேற ஆட்டோ டிரைவர்னு சொல்றாங்க. தாங்குவானா? காசு உள்ளவன் தான் யோசிப்பான் டாக்டர். காசை கொடுத்துட்டு 1008 கேள்வி கேட்பான்.
வேற எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்பான். இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் போறேன்பா. ஆனா இது மாதிரி ஆளுங்க கேள்வியே கேட்காம அங்கங்க கடனை ஒண்ண வாங்கி பணத்தை கட்டுவானுங்க. ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு ஆணிச்சின்னு வச்சுக்கோங்க, பாடியை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, பணத்தை கட்ட சொல்லு, நான் ஆபரேஷன் தியேட்டர்ல காலை வைக்கிறேன். அது வரையும் வெண்டிலேட்டர்ல வச்சா கொஞ்ச நேரத்துக்கு தாங்கும். பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான். நீ லேட் பண்ணிடாத. ஆபரேஷனுக்கு சீக்கிரமா பணத்தை கட்ட சொல்லு. சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். क्या तरीका होता है? ஒரு சர்ஜரி பண்ணணும், பண்ண பொண்ணை கண்டிப்பா காப்பாத்தலாம் டாக்டர் சொல்றாரு. இல்லைன்னா கஷ்டங்கிறாரு. அழாதீங்க. ஆபரேஷனுக்கு 6 லட்ச ரூபா ஆகுங்கிறாரு. உங்க நிலைமையை நான் எடுத்து சொன்னேன். நீங்க உங்க பொண்ணை வேற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். ஆனா இப்ப அது அட்வைசபிளும் இல்ல, ரிஸ்க்னு டாக்டர் சொல்றாரு. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என் குழந்தையோட பார்க்க முடியுமா சார்? என்ன நீங்க வாங்க. சீக்கிரம் பார்த்து உடனே ஆபரேஷன் ஆகும். मैं सब सुना है. ஆமா சார், ஆரம்பிச்சு. சார், நீங்க சொன்ன பணத்தை கட்டியாச்சு சார். ஆபரேஷன் முடிஞ்சது மீதி 1.5 லட்சத்தை கட்டிடுறேன் சார். தெரியும், நீங்க கட்டிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பாப்பா ஆபரேஷன் தேட்டர் கூட்டு போயாச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். उन्होंने सही पहले ही कहा था कि सर्जरी नहीं हो सकती है, अगर होगी भी तो फेल ही हो जाएगी. இமீடியட்டா ஸ்டிச்சஸ் போட்டு ஆபரேஷன் நடந்த மாதிரி பாடியை கொடுத்துருங்க. இவ பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன். டாக்டர் சாரி, உங்க பொண்ணை காப்பாற்ற முடியல. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். அவளுக்கு வில் பவர் ரொம்ப கம்மி. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. குமார், ப்ரேயர் பண்ணு. ஓகே மாமா, இங்கெல்லாம் அழக்கூடாதுமா. அழகா இருந்தா வெளில போயாலுமா. எப்படியா அழாம இருக்க முடியும்? புரியுது மாக்கிட்ட வந்து எல்லாரும் ஏன் கஷ்டப்படுறீங்க? ஒரே ஒரு தடவை என் பிள்ளைய பார்க்கலாம். 1.5 லட்ச ரூபா பணம் பாக்கி இருக்கு. அதை கட்டிட்டு உன்னோட பாடி எடுத்துட்டு போய் பார்க்க வேண்டியதை பாருங்க. இல்லை சார், இல்லை நியாயமே இல்லை சார். செத்து போன பிள்ளைங்க பெத்தவளையே பார்க்க கூடாதுன்னு என்ன சார் நியாயம்? ஏங்க, பெத்த பிள்ளை பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்க. பார்க்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி இல்லாதவனும் இல்ல. பணத்தை மொத்தமா கட்டிட்டு பாடி வாங்கிட்டு போங்க தானே சொல்றேன். திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காதம்மா. பாருமா, பணத்தை கட்டிட்டு அவங்க கோவக்காரீங்க, அதான் உடஞ்சி விட்டா. என் குழந்தை மட்டும் அவளை ஒரே ஒரு தடவை பார்க்க விட்டுருங்க. மீதி பணத்தை எப்படியாவது கட்டிடுங்க. என்னங்க நீங்க? செல்வி, मुझे लगता है जो हुआ है ना, वो जो उन्होंने किडनैप किए थे लोगों को, मुझे लगता है यही कारण है. और ये इसी हॉस्पिटल से रिलेटेड होंगे वो सारे लोग. एग्जैक्टली, मुझे भी ऐसा लगता है. वो போடுறதுக்கு एम्बुलेंस நல்ல भी थी ட்ரெஸ் இல்லை, उसमें. இருக்க நல்ல वो வீடு இல்லை, एम्बुलेंस. சாப்பாடு வயிறாறு கிடைக்கல. ஒருத்தனை படிக்க வைக்க ஒரு குடும்பமே போராட வேண்டியது இருக்கு. ஏழைங்கிட்ட என்ன சார் இருக்கு? அவங்களோட உயிர் மட்டும்தான். அந்த உயிரையும் ஒருத்தன் சாதாரணமா நினைச்சான்னா அவன் என்ன பண்ணலாம்? பை எனி சான்ஸ் அந்த 4 பேரும் உயிரோடு இருக்க ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு? 10 நிமிஷத்துல அந்த பொண்ணு ஒரு சரியான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா, 10 நிமிஷத்துல அவளுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருந்தா அந்த பொண்ணு செத்துருக்க மாட்டா சார். பத்து நிமிஷத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த 4 பேரையும் கண்டிப்பா காப்பாற்ற முடியும். Your time starts now. Oh.
उनको एड्रेस भी लिख के दिया। क्या चक्कर है ये? वही तो। जितने भी लोग इन्वॉल्व थे शायद उनको मारा गया वहां पे। नहीं पॉसिबल, इतने लोगों को इतने कम टाइम में बचाना पॉसिबल ही नहीं है। ये वो एम्बुलेंस ड्राइवर था वो। एग्जैक्टली ये वो जो डील कर रहा था वहां पे कंटिन्यू। ओह शिट। और ये डॉक्टर है ना? 1 बज गया। नहीं बचा சார் அவர் ஒரு 3 நாளா இரும்பு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு ஒரு சராசரி மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன்ல பாதிக்கும் கீழே கிடைக்கிற மாதிரி ஒரு டிவைஸை செட் பண்ணி வச்சிருக்காங்க சார். 3 நாளா சஃபகேட் ஆகி லங்ஸ் அஃபெக்ட் ஆகி அவர் இறந்துட்டார் சார். டாக்டர் டேர்ம்ஸ்ல சொல்ல போனா நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை வென்டிலேட்டர்ல வச்சு சாகடிச்ச மாதிரி. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம் சார். ஓ 10 மினிட் 10 நிமிஷம். அதான் ஸோ யுவர் மிஷன் அக்காம்ப்ளிஷ்டா? இப்போ நான் என்னமோ உங்களை கஷ்டப்பட்டு பிடிச்சதை எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் நினைச்சதுனால நீங்க இங்க இல்ல, நீங்க நினைச்சதுனால தான் நீங்க இங்க இருக்கீங்க. நீங்களே ஒரு க்ளோவை கொடுத்து மாட்டிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? வாவ் பிரில்லியன்ட் சார். தேங்க்யூ. என்னால நிறைய கெட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. अभी भी नहीं समझ पा ஆனா रहा हूँ முதல் तो इतनी தடவையா सारी என்னால चीजों ஒரு में हैंडल நல்லவன் कैसे कर रहे हो? பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால தான் என் அடையாளத்தை நான் வெளியே காட்ட வேண்டியதா போச்சு. ஆஸ் யூஷுவல். புரியல. இந்த ஆட்டோக்கார வைஃப் சூசைட் பண்ணதான் அங்கிள் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. சாரி அங்கிள். பிரஸ் கிட்ட பேசியாச்சு. வில் சார்ட் இட் அவுட். நதிங் டு வரி சார். மெடிக்கல் எரரில் ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் செத்து போகிறது பெரிய மிஸ்டேக் இல்லை, ஆனால் அதை நியூஸ் ஆகிற வரைக்கும் விட்டால் தான் ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஓகே, அந்த ஆட்டோக்காரனை கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பேசிட்டு அப்புறம் அந்த ஏரியாவில் ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணு. ஒரு 10 குழந்தைங்களை செலக்ட் பண்ணி ஃப்ரீ ஹார்ட் சர்ஜரி பண்ணி பெரிய ஆர்டிக்கலாக போட்டு விடு. ஓகே, இந்த நியூஸை பார்த்தா அந்த நியூஸை மறந்துடுவானுங்க. நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற க்யூர் பண்ண முடியாத நோய் என்ன தெரியுமா? மறதி. That's why we are running the show successfully. டார்லிங் அங்கிள், நீ வேணா அப்படியே ஃபாரின் போய் ஜாலியாக இருக்கு. பிஸ்னஸ் एक्सक्यूज मी सर। What the वो खुद cool डार्लिंग टेंशन में है लेकिन वो दिखा नहीं रहे हैं। என்ன सर ग्रीन टी। கீழே என்ன சத்தம்? सर लॉबीல டிவி சார்। என்ன கிரிக்கெட் மேட்சா? இல்ல சார் அஞ்சுரா டாக்டரோட இன்டர்வியூ சார்। हाँ Who's that? डॉक्टर इंटरव्यू। நான் 5 வயசா இருக்கும்போது எனக்கு ஏதோ தலையில அடிபட்டு அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து 1 मिनट। திருநெல்வேலி பக்கத்துல சேரக்குளம்னு ஒரு சின்ன கிராமம். யார் இவன்? சார் இவர் டாக்டர் மாறன், 5 ரூபா டாக்டர். ரீசெண்டா பயங்கர ஃபேமஸ். இவருக்கு அவார்ட் கொடுக்க போனப்பதான் நம்ம அர்ஜுன் டாக்டர் அந்த மேஜிக் ஷோல. ஸோ இஸ் அ மெஜிஷியன். ஆனா அதே சமயத்துல இந்த அனஸ்தேஷியாவை ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ண விருத்த வச்சு பார்க்கும்போது he must be a डॉक्टर। doctor. பாசே உங்களுக்கு என்னுடைய பதில் கோவத்தை தான் வர வழி. உங்களுக்கு கோவத்தா? लेकिन वो कैरेक्टर कौन था मेरे को समझ में नहीं आ रहा। बार बार दिखा रहे हैं ना। தம்பி மருந்து குடிச்சிட்டானா? கொஞ்சம் வாடா. கீழே ஆட்டோல வச்சிருக்க, கொஞ்சம் வாடா. अरे क्या चाल लग रहे हैं। டாக்டர் ओ भाई साहब, मुझे लगा था ये इन्हें धोखे से बुला रहे हैं। டேய் அவனை தூக்கி போடுறா. அண்ணா காசை
ஒரு தடவை மூஞ்ச பாத்துறேன். காசி, இந்த முகத்தை என் வாழ்க்கையில இனிமே நான் பார்க்கவே கூடாதுடா. அடிச்சு உடச்சு எடுத்துட்டு வா. சரிண்ணே. டேய் சுத்தில் குரா. ஆமா. नहीं 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 டேய் என்னாச்சுடா? பூச்சிடா. ஏய் திப்பி பூச்சிடா. எச்சதோட வச்சியோ சரியா போயிடும். லோ அண்ணா. शायद ब्लेड्स की तरह है। ये क्या है? ये तो थिलापति सर ही तो है। हाँ, जो हमारा डाउट था कि दो अलग अलग लोग हैं। एग्जैक्टली तो ऐसा है। अब चीजें समझ में आ रही है। इसलिए हम इतना कंफ्यूज थे। वक्त पर आ गए उन्हें बचाने के लिए। लुक काफी डिफरेंट है उनका। अब सिर्फ ये बाकी, उसका एक हाथ टूट गया है ना? हाँ। ये कुछ डिफरेंट था। மீட் பண்ணுவோம். उन्हें भी मार दिए। बचा है क्यों? यार कितनी कंफ्यूज तो हो सकता है उनके आइडेंटिटी का फायदा उठाए। हाँ मुझे भी, लेकिन यहाँ पे क्यों बचाया फिर? शायद वो उनको कहीं घर में जाके बैठ गए उनके। एग्जैक्टली। சஸ்பெக்ட் இருக்கிற ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். और ये वो खुद है यार। और जो ओरिजिनल डॉक्टर मारन है वो कहीं अलग अलग सेफ जगह पे भेज दिया गया है। உனக்கு இப்படி தோணுது? சரி வச்சுக்கோ. ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு இங்க लिख कर बता रहे हैं सब कुछ। वो कोऑर्डिनेट्स टाइप है, मतलब लोकेशन के कोऑर्डिनेट्स जो होते हैं। சார் இங்க இருக்கிறது தான் டாக்டர் மாறன். ஐடென்டி எல்லாம் கரெக்டா இருக்கு. உங்க எதிரில் இருக்கிறது யாருன்னா நாம கன்ஃபார்ம் பண்ணணும். ஓவர். ஆஃப் கோர்ஸ் ஓவர். அங்க இருக்கிறது மாறன்னா இங்க ஏன் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது? வெற்றி. I'm a magician. एग्जैक्टली। कुछ भी कर सकते हो, मैजिशियन है। என்னோட மிஷன் இன்னும் முடியல. இது வெறும் ஆரம்பம் தான். Lot more to come. Let's go and let's get it. भाई साहब। तो दोस्तों मरसल का ये इंटरवल सीन बहुत कंफ्यूजिंग था, जहाँ पे दोस्तों हमें दो लोगों की स्टोरी दिखाई जाती है।
मुझे लगता है दोस्तों जब हम स्टार्टिंग से ये मूवी देख रहे थे तो हम समझ रहे थे कि एक कैरेक्टर ये कैसे कर पा रहा है, मतलब जहाँ पे एक कैरेक्टर जान बचाने की काम कर रहा है जो कि 5 रुपीज डॉक्टर जिनको बोलते हैं, और एक तरफ एक मैजिशियन है जो कत्लेआम मचा चुका है। लेकिन दोस्तों फाइनली ये रिवील हो चुका है कि वो एक नहीं वो 2 कैरेक्टर है। लेकिन एंडिंग में मुझे एक चीज़ ऐसी लगी कि मुझे लगा कि वो उन्हें बचाने आई है, लेकिन कहीं ना कहीं ऐसा लग रहा है दोस्तों कि वो भी उनका यूज कर रहे हैं जो मैजिशियन होते हैं। मतलब उनकी फेस, उनके आइडेंटिटी का वो कहीं ना कहीं इस्तेमाल कर रहे थे। Exactly. मतलब बट उन्होंने एट द सेम टाइम उन्होंने उन्हें मारा और फिर उन्हें कहीं एक सेफ जगह लेके गए और उनकी जगह वो खुद जाके बैठ गए, क्योंकि उन्हें पता था कहीं ना कहीं पुलिस उन्हें अरेस्ट करने आएगी। Exactly. और उसी का फायदा लेकर उन्होंने खुद को अरेस्ट करवाया एक तरीके से। और फिर जिन लोगों को उन्होंने किडनैप किया था उन्होंने उनका एड्रेस और मतलब पूरा लिख के दिया कि वो कहाँ है, क्या जो मतलब कोऑर्डिनेट्स होते हाँ, हैं। तो उन्हें 10 मिनट में बचा सकते हो तो बचा लो, ये चैलेंज उनको दे दिया था एक तरीके से। और वो सारे लोग जिनको इन्होंने किडनैप किया था वो कहीं ना कहीं मर जाते हैं, और उसके पीछे की वजह भी बहुत खतरनाक थी। मतलब वो जो लड़की होती है उसको वो बचा सकते थे, इस हॉस्पिटल में रहो हमें इसमें प्रॉफिट है, उस हॉस्पिटल में जाओ, कुछ ऐसा नेटवर्क हमें दिखाया गया है जिसकी वजह से उस बच्चे की जान गई। और डॉक्टर भी कुछ कम नहीं थे। हाँ। डॉक्टर भी अपना मतलब पूरा वो डेड बॉडी से पैसा निकलवाना चाहते थे और उन्होंने वही किया। तो ये चीज़ कहीं ना कहीं मुझे लगता है दोस्तों जो दूसरा मैजिशियन कैरेक्टर है उसको कहीं ना कहीं वो हिट कर चुकी है। और मुझे अभी भी एक कनेक्शन नहीं समझ रहा है जहाँ पे तीसरा कैरेक्टर है विजय सर का जो दाढ़ी में है, जो जिसके वो ग्लिम्स glimpse दिखाई देते हैं। एग्जैक्टली तो मतलब है क्या ये? मतलब हो सकता है वो मैजिशियन ही जो है उसका कोई पास्ट का कनेक्शन हो, जो कि हम समझ रहे थे अब तक कि डॉक्टर मारन का कोई पास्ट का कोई हो सकता है जिसकी वजह से वो ये सब कर रहे हैं, मैजिक भी मैजिशियन भी बन गए हैं और एज अ डॉक्टर सबके सामने आ रहे हैं। तो हो सकता है ये जो सेकंड कैरेक्टर है उसका ही कोई पास्ट वाला कोई हाँ हो सकता है। बिगड़ा हुआ काम हो जो अब वो सीधा करना चाहते हैं और डॉक्टर मारन की कहीं ना कहीं आइडेंटिटी लेकर आ रहे हो। बस इतना समझ में आया है कि 2 कैरेक्टर अलग अलग है, जो एक डॉक्टर है और एक मैजिशियन है। लेकिन अभी भी थर्ड कैरेक्टर के बारे में हमें नहीं पता कि वो कौन है एग्जैक्टली और जो ये मैजिशियन है ऐसा क्यों कर रहे हैं। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों मरसाल के नेक्स्ट पार्ट में। बाय बाय।